தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் பண்டிட் விஜய். என்னுடைய வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1 டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ, எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறதில்ல. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சார், கட்டம் அரைஞ்சிட்டேன், இப்போ பலன்கள் சொல்லுங்க சார். இந்த கட்டத்தின் அடிப்படையில் உங்கள் வீட்டில் அரசியல் தலைவர்கள் உண்டு, உள்ளூர் பதவி, கவுன்சிலரு, எம்எல்ஏ, இந்த மாதிரி யார் இருந்தா? மாமனார். இந்த கட்டம் பாருங்க, பெருசாக வளைஞ்சிருக்கீங்களா? இந்த கட்டம் பாருங்க, இது கொஞ்சம் இப்படி இறங்கி இருக்கும், இது இப்படி இறங்கி இருக்கும். இது நான் தலைன்னு வச்சுக்கிறேன், மேசன் தான் தலை. அப்ப விருப்ப திருமணம் பண்ணிக்கலாமா? காதல் திருமணம் பண்ணிக்கலாமா? பல்லாவரத்துல சங்கர் நகருங்கிற பதில இருக்கீங்களா? கரெக்டா? ஏன்னு கேட்டீங்கன்னா, வளைகாப்புக்கு போன இடம் உங்களுடைய நட்பு ரீதியான இடத்துக்கு போனீங்களா? போன இடத்துல, அந்த வளைகாப்பு நடந்த இடத்துல அந்த வீட்டுல ட்வின்ஸ் உருவாயிருக்கா? இப்ப சமீபத்துல இப்ப மலை மேல இருக்க ஏதாவது சிவன் கோயிலோ, முருகன் கோயிலோ, இல்ல இங்க புதனுங்க தான் இருக்காரு, பெருமாள் கோயில் போனீங்களா? திருநீர்மலை திருநீர்மலை போனீங்க. சாய்பாபா பக்தர் யார்? 2 பேருமே தான் சார். இவருங்க 7ஆம் இடம், பெரிய கட்டம். இந்த கட்டத்துக்கு அதிபதி எங்க இருக்காரு? 12ல. உங்க வீட்டுக்காரு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காராம். இப்ப உங்களுக்கு சமீபத்துல டிசென்ட்ரி பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சா? அந்த 1 மாசத்துக்குள்ள வந்துச்சா? 5ஆம் இடம் வயிறு பெருசா இருக்கா? 6ஆம் இடம் திருத்திருச்சா? 6ஆம் இடம் உணவு, 6ஆம் அதிபதிக்கு அதிபதி பாய்சன் கிரகத்தோட சேர்ந்திருக்காரு. ஸோ ஃபுட் பாய்சன் வந்திருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களையும் ஜோதிடத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் பண்டிட் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. எப்பயுமே வித்தியாசமான பரிகாரங்கள் அப்படின்னா உங்களோட ஞாபகம் தான் வரும். இன்னைக்கு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருந்தேன். நம்மளோட ஜாதகத்தோட கட்டம் வரைவோம் இல்லையா? ஸோ அதை வரைகிறத வச்சே அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்கள பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை, அது என்ன விஷயங்கள் சார்? அதாவது அவங்கவுங்க கட்டத்தை அவங்களே வரைய சொல்றது. இப்போ ஒருத்தர் ஜாதகம் இல்லை, கரண்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு அது சொல்லலாம். இது ஒரு 48 நாளைக்கு உள்ள ஒரு நடக்கக்கூடிய சம்பவங்களை அது சொல்லக்கூடியது. அது என்ன பொறுத்தவரை அது நம்ம லாங் லைஃபுக்கு அதை பயன்படுத்தலாம். ஆனா அவங்க வரைஞ்ச கட்டம் எப்பயுமே வச்சுட்டே இருக்கணும். ஒரு இடம் வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதான் அவங்களுக்கு ஜாதக கட்டம், திருப்பி அதை மாற்றக்கூடாது. இப்போ ஒரு எம்டி கட்டமா வரைஞ்சு அவங்க அந்த வரைஞ்ச கட்டத்துக்கு பலன் சொல்றது. இது ஒரு ஜோதிடத்தில் இது ஒரு மெத்தட். ஏற்கனவே நம்ம ஆதலில் அது ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கு. அந்த நடிகர் அவர் காதல் சரவணன் ஒருத்தர் எம்டி கட்டை வரைஞ்சு அதுக்கு நான் ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லியிருப்பேன். அது மாதிரி அது சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பயிற்சி தான், அது வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அப்ப நானும் ஒரு கட்டம் வரைகிறேன், அதை பார்த்து பலன்கள் சொல்ல முடியும்? தாராளமா சொல்லலாம். சார், கட்டம் அரைஞ்சிட்டேன், இப்போ பலன்கள் சொல்லுங்க சார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கட்டம் பாத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்க கட்டம், இதுல எந்த கிரகமும் இல்லை. இப்ப இந்த கட்டத்தின் அடிப்படையில்
உங்க வீட்டுல அரசியல் தலைவர்கள் உண்டு, உள்ளூர் பதவி, கவுன்சிலரு, எம்எல்ஏ இந்த மாதிரி யார் இருந்தா? என் மாமனார் இருந்தாங்க சார். உங்க மாமனார் இருந்தார், ம். அரசியல் இருந்தார். ஆ. சரி, இந்த கட்டத்தின் அடிப்படையில் இது வந்து மேஷம், இது ரிஷபம், அது மிதுனம். இது அனைத்து ஜோடருக்கும் தெரியும். 3ஆம் இடம் மாமனாருக்கான பாவகம். உங்க மாமனாரு சர்ஜரி வந்து இறந்துட்டாராமா? ம். சர்ஜரி வந்துச்சா? ஆமா. ஆபரேஷன் வந்துச்சா? ஏன் அப்படின்னா இந்த 3வது கட்டம் இருக்கு இல்லையா, இந்த 3வது கட்டத்துல ஒரு கிராஸ், ஒரு வெட்டு வந்துருச்சு. 3வது கட்டம் வெட்டு வந்துருச்சு. இந்த 3வது கட்டத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், இதுவும் கொஞ்சம் டாட் வந்துருச்சு. இது மேல அப்படி சாரி இழுத்துருச்சு. ஏற்கனவே ஒரு சின்ன கார்னர் இழுத்துருக்கும். ஸோ அவங்க ஆள் இல்ல, இன்னைக்கு அவர் இல்ல. பேர் புகழோட வாழ்ந்தவர். அம்மா ஆம். வாழ்ந்தவர். சரி, ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சியில இருந்தவரா? ம். சரி, சட்டமன்ற உறுப்பினரா அல்லது கவுன்சிலரா இருந்தாரா? கவுன்சிலரா இருந்திருக்காரு. கவுன்சிலரா இருந்திருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, எம்எல்ஏ கிடையாது. எம்எல்ஏவா ஒரு முறை இருந்திருக்காரு சார். கவுன்சிலராகவும் கவுன்சிலராவும் ஒரு இருந்திருக்காரு. முறை இருந்திருக்காரு. அவங்க இருந்திருப்பாங்க ம். அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்த கட்டத்தின் அடிப்படையில் 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடங்கிறது கடக வீடு. இது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு பாருங்க, கிளியரா இருக்கு. இந்த பதவியில இருந்திருப்பாங்க. சோ அப்ப அவங்க வந்து நீங்க வரைஞ்சு இந்த கட்டம் பாருங்க, பெருசா வரைஞ்சிருக்கீங்களா? ம். இந்த கட்டம் பாருங்க, இது கொஞ்சம் இப்படி இறங்கி இருக்கும், இது இப்படி இறங்கி இருக்கும். இது நான் தலைன்னு வச்சுக்குவேன். மேசம் தான் தலை. இது 1ஆம் இடமா வச்சுக்குவேன். ஸோ இதுக்கு நேரம் ஆப்போசிட் பாருங்க, இந்த கட்டம் பாருங்க, இது பெருசா இருக்கும். அதே மாதிரி இந்த கட்டத்துக்கு இது 5ஆம் இடமும் பெருசா இருக்கும். அப்ப 5ம் பெருசாயிருச்சு, 7ம் பெருசாயிருச்சு. ஆனா இங்க பாருங்க, ஒரு குறை இருக்கும். இந்த இடத்துல ஒரு கார்னர் கட் ஆயிருக்கும், இங்க கார்னர் மேல வந்திருக்கும், இது கொஞ்சம் இப்படி ஒடுங்கி வளர்ந்துருக்கும். அப்ப விருப்ப திருமணம் பண்ணீங்களாமா? காதல் திருமணம் பண்ணீங்களாமா? சரி, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த கட்டத்தின் அடிப்படையில காதல் திருமணம் பண்ணிருப்பீங்க. அது ஒர்க் பண்ற இடத்துல மீட் பண்ணீங்களா? வேலை பார்க்குற இடத்துல மீட் பண்ணீங்க. மீடியா சம்பந்தமான துறையில இருந்தாரா? இதுல வந்து நீங்க துறைப்பாக்கம் அல்லது வேளச்சேரி இந்த பகுதியில எதில் இருக்கீங்க? துறைப்பாக்கத்துல இருக்கீங்க. துறைப்பாக்கம் வந்து இது வந்து உங்களுடைய மாமனாருடைய வீடா அல்லது உங்க வீடாமா? எங்க வீடு சார். உங்க வீடு துறைப்பாக்கம். சரி, துறைப்பாக்கம் இது எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4க்கு 4 பாருங்க 2 ஈவனா இருக்கும். 4க்கு இது வந்து 1. இது நான் இதுதான் லக்கணமா வச்சுக்கிட்டேன். அவங்க டிராயிங் போட்டாங்க, இதை மேச லக்கணமா வச்சுக்கிட்டேன். மேச லக்கணமா வச்சுக்கிட்டு இந்த 4ஆம் இடமும் 4ஆம் இடமும் 2 ஈவனா இருக்கும். கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும், பட் ஈவனா இருக்கும். ஒண்ணு இந்த பகுதி, உள்ளது இந்த பகுதி. இது வந்து கடற்கரை பகுதி, இது கடற்கரை பகுதி. இது வந்து நீர்நிலை, இது வந்து கடற்கரை பகுதின்னு இதுக்கு பேரு. ஸோ இது வந்து மகரம்ங்கிறது மேடு பள்ளமான இடம். அப்ப மேடவாக்கம் அல்லது துறைப்பாக்கம் இந்த பகுதிகளில் அவங்க இருக்கணும். துறைப்பாக்கத்துல உங்க தாய் தகப்பனாருடைய வீடாமா? துறைப்பாக்கம், அங்க துறைப்பாக்கம். உங்களுடைய 5ஆம் இடம் பாத்தீங்கன்னா இது பெருசா போட்டிருக்கீங்க. 5வது கட்டங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேரு. அது பெருசா இருக்கு. சரி, உங்களுடைய அது வந்து கட்டாய் இருக்கு, ஆனா பெருசா இருக்கு. உங்களுடைய பூர்வீகம் இது இல்ல அப்படின்னு சொல்லுது. கரெக்டா? சரி, இது வந்து இப்ப தருமபுரி, இது வந்து தருமபுரி, அரூர், திருவண்ணாமலை இந்த பகுதியை சுட்டி காட்டக்கூடிய பகுதி. இந்த 3ல இந்த பகுதி தான் உங்களுக்கு வரும். கரெக்டா? இதுல இது வந்து செவ்வாய் வந்து இது வந்து செவ்வாயுடைய வீடா இருக்கிறதுனால இது வந்து செங்கம் இந்த பகுதி வருதா? செங்கம் தான் உங்க பூர்வீகமா வருதாமா? சரி, அங்க விவசாய பூமிக்குள்ள உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கா? வீடு இருக்கா? இருக்கு சார். அதுல வழக்கு பிரச்சனை இருக்கா? உங்க தாத்தா வழி வர்க்கத்துல அரசு பதவி, சீருடை பணி, அரசு பதவி, அரசாங்க பதவிகள்ல யார் இருந்தா? தாத்தாவோட சிஸ்டருடைய சரி, ஃபேமிலி இருந்தாங்க. ஃபேமிலி எல்லாமே இருந்தாங்க. இதுல விவசாயம்னா உங்களுக்கு வந்து வயல்வெளியா அல்லது நஞ்சை நிலமா, புஞ்சை நிலமாமா? வயல்வெளி தான் சார். வயல்வெளிக்குள்ளதான் வீடு இருக்கு. வீடு. ஆமா. செங்கங்கிற டவுனை ஒட்டி பக்கத்துல இருக்கீங்களா? பக்கத்துல தான். அது ஏதாவது ஊத்தங்கரை அல்லது சிங்காரப்பேட்டை இந்த பகுதி ஏதாவது வருதா? கங்கமட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு எதுக்கு எவ்வளவு தூரம்? ஒரு 5 to 10 minutes. 5 to 10 minutes. சரி, உங்க வீட்டுல ஹரிஷ் அல்லது இசுன்னு வரக்கூடிய சத்தம் பேர் கொண்டவர் உங்க வீட்டுக்கார் பேர் வருதா? ஹரிஷ், கணேஷ் இந்த மாதிரி பேர். விக்னேஷ் இந்த பேர்கள் தான் வரும். ஏன்னா இந்த கட்டத்துக்குள்ளக்க ராகுகேது ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த கட்டத்துக்குள்ளக்க ராகுகேது ஓடிட்டு இருக்கு. இன்னைக்குள்ள கிரக நிலையை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? உங்க வீட்டுக்காரருக்கு சிட்டி பேங்கோ, சிட்டி யூனியன் பேங்கோ எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு? சிட்டி யூனியன் பேங்க்ல. சரி, இது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து 7ஆம் இடம், அதுக்கு 3ஆம் அதிபதி குரு. அவர் இன்னைக்கு வக்கரமாய் புதனை பாக்குறாரு. இந்த வீட்டுக்கு அதிபதியான புதனை குரு இன்னைக்கு வக்கரமாய் பாக்குறாரு. இந்த கட்டம் சிறுசா இருக்கு,
இந்த கட்டம் பெருசா இருக்கு. ஸோ இது வந்து அந்த இந்த கன்னி வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. இது சிட்டி வீடுன்னு பேரு, இது யூனியன் வீடுன்னு பேரு, இது கூட்டுறவு வீடுன்னு பேரு. அதனால சிட்டி யூனியன் பேங்க் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். சரி, இப்ப நீங்க அக்கௌண்ட் ஒண்ணு சேஞ்ச் பண்ணீங்களா? ஆமா சார். சமீபத்துல மாத்துனீங்களா? புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்களா? இல்ல மாத்திருந்தேன் சார். வேற அக்கௌண்ட் வேற பிரான்ச்ல இருந்து மாத்தினீங்க. இப்ப இங்க இருந்து அக்கௌண்ட் இப்ப வந்து இதுல வந்து ஸ்டேட் பேங்கா இந்தியன் பேங்காமா எந்த ஸ்டேட் அக்கௌண்ட்? பேங்க். ஸ்டேட் பேங்க். ஸ்டேட் பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் மாத்தினீங்களா? ஆமா. இது உங்க பிரான்ச்சுக்கு மாத்திருக்கீங்க. பல்லாவரம். பல்லாவரம் பிரான்ச் மாத்திருக்கீங்க. பல்லாவரத்துல சங்கர் நகர்ங்கிற பகுதியில இருக்கீங்களா? ஆமா சார். கரெக்டா? ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல பாருங்க, இந்த செவ்வாய் வந்து பாருங்க நேர சூரியன் விட்ட பார்க்கும். செவ்வாய் அதாவது இந்த எம்டி கட்டத்தையும் டிரான்சிட் கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய முறை தான் என்னுடைய முறை. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி சந்திரன் இன்னைக்கு இருக்காரு. வீடு ஏதாவது மாத்திர ஐடியா இருக்காமா? ஆமா சார். வீடு பாத்துக்கிட்டு இருக்கீங்களாமா? இந்த அபார்ட்மெண்ட்ல இடம் போதிய வசதி இல்லைன்னு மாத்துறீங்களா? ரெண்ட் கொஞ்சம் கம்மியா பாக்குறோம். ரெண்ட் கம்மியா பாக்குறீங்க. சரி, கார் பார்க்கிங் இருக்காமா அங்க? இல்ல சார். பார்க்கிங் வசதி இல்ல, அதனாலயும் பாக்குறீங்க. ரெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு பாக்குறீங்க. அதே பல்லாவரம் ஏரியா பாக்குறீங்களா? இல்ல வேற ஏரியா இந்த பக்கம் ஏதாவது பாக்குறீங்களா? இந்த பக்கம் நம்ம குரோம்பேட்டை இந்த ரவுண்ட் ஏதாவது பாக்குறீங்களா? குரோம்பேட்டு அந்த மாதிரி தான் சார் பாத்து. குரோம்பேட்டை பாக்குறீங்க. சோ குரோம்பேட்டை பகுதியில வீடு அமையும். இப்ப சமீபத்துல ஒரு வளைகாப்பு வீட்டுக்கு போனீங்களா? வளைகாப்புக்கு போன இடம் உங்களுடைய நட்பு ரீதியான இடத்துக்கு போனீங்களா? போன இடத்துல அந்த வளைகாப்பு நடந்த இடத்துல அந்த வீட்டுல ட்வின்ஸ் உருவாயிருக்கா? ஆமா சார். யாரு? வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு சார். சரி, அது எங்க சோழிங்கநல்லூர் அல்லது இந்த பக்கம் வருதாமா? சோழிங்கநல்லூர் வருதா அல்லது நம்ம அந்த குரோம்பேட்டை இந்த பகுதிகள் ஏதாவது வருதாமா? தாம்பரம் சார். குரோம்பேட்டை தாம்பரம் பக்கம் தான். விமான நிலையம் அந்த அரௌண்டுக்குள்ளதாமா வரும். ஏன்னா கும்பம் தான் ஆகாயம் விமானம் காற்று ராசின்னு சொல்லக்கூடியது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்டத்துக்கு 7வது கட்டம் அப்படிங்கிறது கணவர். அதுக்கு 7வது அதுக்கு 11ஆம் இடங்கிறது சூரியனுடைய வீடு. சரியா? அந்த வீட்டை பெருசா போட்டிருக்கீங்க. அதாவது இது நீங்க, இது 7ஆம் இட கணவர், அதுக்கு 11ஆம் இட உற்ற நண்பரு. அந்த கட்டம் பெருசா இருக்கு. அதை இன்னைக்கு கோச்சாரத்துல அங்க உள்ள ராகு இது போயிட்டு இருக்கு. அதை புதன் பாக்குது. இன்னைக்கு ஷூட்டிங் எடுக்கிறான். இன்னைக்கு தேதி என்னமா? 9 இன்னைக்கு மார்ச் 9, 2026 மதியானம் நேரம் எத்தனை மணி? 2:47 இந்த நேரத்துக்கு அதை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அங்க ட்வின்ஸ் உருவாயிருக்கும். அதாவது 7 கணவர், அதுக்கு 11ஆம் இடம் உற்ற நண்பர், அது உங்க இந்த லக்கணப்படி அது 5ஆம் இடம். இது கும்பத்துல உட்கார்ந்து செவ்வாயுடன் சேர்ந்து சூரியனுடன் சேர்ந்து சூரியன் ராகு செவ்வாய் புதன் வக்கரம், குருவு இங்க இருந்து வக்கரமாய் பார்க்கும் இன்னைக்கு டிரான்சிட்ல. அப்ப புதன் ரெட்டத்தன்மை, சூரியன் இந்த லக்கணப்படி 5 கூடையவர், குருவும் வக்கரமாயி பார்க்கும் மிதனத்துல உட்காந்து. குரு இன்னைக்கு டிரான்சிட்ல வக்கரம் அந்த தேதியில. அப்ப அங்க ரெட்ட குழந்தை உருவாகி இருக்கும். அது ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணுன்னு சொன்னாங்களாமா? அவ்வளவு டீடைலா கேட்கல. வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். வாய்ப்பு அதிகம். என்னுடைய வெளியில பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1ன்னு டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல வச்சுக்கலாமா? நகையை கொண்டு பேங்க்ல வச்சுக்கீங்க. 2 வீலர் ரிப்பேரா ஏதாவது மாத்துறீங்களா? 2 வீலர் ஏதாவது சேஞ்ச் பண்ண போறீங்களா? ரிப்பேர் ஆச்சு சார், ஆனா சேஞ்ச் பண்ற ஐடியா இல்ல சார். சேஞ்ச் பண்ணிருவீங்கன்னு சொல்லுது. சரி, வேற ஏதாவது லவ் மேரேஜுக்கு போய் சாச்சி கழுத்து ஏதாவது போட்டாரா உங்க வீட்டுக்காரரு? அவருக்கு அதான் சார் பொழப்பே. அதான். இப்ப சமீபத்துல யாருக்காவது ஜோடிகளுக்கு கல்யாணம் ஆச்சா? அவங்களோட உங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுக்கோ ரிலேட்டிவ்க்கோ? அதுக்கு நீங்க போனீங்களா? போனோம் சார். எங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்களா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாண மண்டபத்துல காதல் திருமணத்துக்கு போனீங்க. ஆமா சார். சரி, வேற ஏதாவது லோன் எடுத்தீங்களா? வேற இடங்கட வாங்குறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா?
உங்க ஊர்ல டாக்குமெண்ட் சம்பந்தமான வழக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா? பெரியவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? வீடு வாங்குறதுக்கு பிளான் இருந்தது சார். இப்போ ஆரம்பிச்சு கிக் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டாப் பண்ணி அது ஒரு சில இஷ்யூஸால ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்பாவுடைய சொத்துல நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய அண்ணங்க கூட பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள். அது காம்ப்ரமைஸ் ஆகி சொத்து பாகம் பிரியும்னு சொல்லுது. பத்திரம் பாகம் பிரிக்க போறாங்களா? அது தெரியல சார். பாகம் பிரியும்னு சொல்லுதுங்க. எத்தனை ஏக்கர் இருக்குமா? கொஞ்சம் பெரிய இடமா இருக்கா? கொஞ்சம் பெரிய இடம் தான். எவ்வளவு இருக்குமா? 4 to 5 ஏக்கர். 5 ஏக்கர் இருக்கு. அதுல ஏதாவது பனைமரம் இருந்து எடுத்தாங்களா? மரங்கிற வெட்டினாங்களா? இப்ப கடைசியா ஒரு வேப்ப மரம் வெட்டினாங்க. ஒரு மரம் வெட்டினாங்க. எனக்கு சனி அங்க தொடர்பு கொள்ளுது. வேப்ப மரம் வெட்டினாங்க. எதுக்காக வெட்டினாங்க? அங்க இருக்க வேண்டாம்ன்றதுனால யாரோ சொன்னாங்க. சரி, அங்கேயே உள்ள ஏதாவது கோயில் மாதிரி இருக்காமா? அது பாட்டி இருந்த வீட்டுக்குள்ள சிலைகள் இருக்கு. வீட்டு சாமி மாதிரி இருக்கா? பெட்டியில வச்சு கும்புற மாதிரி சாமி இருக்கா? பெட்டியில வச்சு கும்பிடுறது மாதிரி இல்ல. வீட்டு சாமியை வச்சு கும்பிடுவீங்களா? குலதெய்வங்கிற அதுவா தான் வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ளேயே சாமியை வச்சிருக்கீங்க. உங்க மூதாதையர் அளவு கும்பிடுறீங்களா? அதுல ஏதாவது பெண் தெய்வம் இருக்கா? தீப்பாய்ந்த அம்மன் இந்த மாதிரி ஏதாவது பெண் தெய்வம் ஏதாவது இருக்கா? இருக்கு சார். படவேட்டம்மன் அம்மன் ஒரு ஆக்ரோஷமான தேவதை. பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்களா? சிலையாவே வச்சிருக்காங்களா? எப்படி வச்சிருக்காங்க? பெட்டியில வச்சு மூடி வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதானே கேட்டேன். பெட்டியில வச்சு மூடி வச்சு கும்பிட்ற மாதிரி இருக்கும். அதுல ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்கள் இருக்கும். அதுல டேமேஜ் ஆன சிலை இருக்கா? அவ்வளவு டீடைலா பார்த்தது விசாரிச்சுட்டு சொல்லுங்க அடுத்த தடவை. அதுல ஏதாவது சிலை மாத்தினதோ இல்ல டேமேஜ் ஆன சிலையா இருக்கா? அது அருவாளை வச்சு கும்பிட்ற மாதிரி இருக்கா? அதுக்கு ஆயுதம் அந்த மாதிரி வச்சு கும்பிட்ற மாதிரி இருக்கா? உண்டு. சரி, இப்ப சமீபத்துல இப்ப மலை மேல இருக்க ஏதாவது சிவன் கோயிலோ முருகன் கோயிலோ இல்ல இங்க புதனுங்க ஏதாவது இருக்காரு, பெருமாள் கோயில் போனீங்களா? திருநீர்மலை போயிருந்தேன் சார். திருநீர்மலை போனீங்க. அது அடிக்கடி போவீங்களோ? சரி, சாய்பாபா பக்தர் யாரு? 2 பேருமே தான் சார். 2 பேருமே சாய்பாபா பக்தர். சரி, சாய்பாபானா சீரடி ஏதாவது போறதுக்கு வேண்டியிருக்கீங்களா? அல்லது சீரடி போறதுக்கு ஏதாவது உண்டியல் சேர்த்துட்டு வரீங்களா காசு? போறதா ஒரு பிளான் இருக்கு சார். போகல. ஏற்கனவே அவர் போயிட்டு வந்திருக்காரு சீரடி? அவரு போயிட்டு வந்திருக்காரு. உங்க வீட்டுக்காரர் போயிட்டு வந்திருப்பாரு. சீரடி போயிட்டு வந்திருப்பாரு. இப்படி எல்லாம் இந்த எம்டி கடத்தை வச்சு சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் அதுல இப்ப யாராவது உங்க அபார்ட்மெண்ட்ல யாராவது கன்சீவா இருக்காங்களாமா? வீட்டுக்காரங்க. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கன்சீவா இருக்காங்களா? உங்க உடன் பிறந்தவங்க ஐடி கம்பெனில யாராவது ஒர்க் பண்றாங்களா? பெரிய தம்பி ஒர்க் பண்றாரு. ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு. இப்பதான் வேலை கிடைச்சதாமா? இப்பதான் வேலை கிடைச்சது. சரி, உங்க கணவர் வழியில மெடிக்கல் சார்ந்த துறையில யார் இருக்கா? அவங்க அக்கா பொண்ணு இருக்காங்க. சரி, வெளிநாட்டுல யார் இருக்கா? வெளிநாட்டுல அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காரு யுஎஸ்ல. சரி, இல்ல மருத்துவத்துறையில யார் இருக்கா? அவங்க அக்கா பொண்ணுன்னு சொன்னல சார், அவங்க ஜப்பான்ல. இவருங்க 7ஆம் இடம் பெரிய கட்டம். இந்த கட்டத்துக்கு அதிபதி எங்க இருக்காரு? 12ல. உங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரா? பண்றாங்க சார். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சரி, அது உங்க உறவு மூலமாவே ட்ரை பண்றாரா? அவங்க இருக்கிறது பாஸ்டன்ல இருக்காங்களா அல்லது அந்த என்னன்னா புளோரிடா அல்லது நியூ ஜெர்சி அல்லது வாஷிங்டன் இந்த பகுதியில் இருக்காங்களா அல்லது கலிபோர்னியாவில் இருக்காங்க? நியூயார்க்ல இருக்காங்க சார். அதே மாதிரி நியூயார்க் அதான் வரும். நியூ ஜெர்சி, நியூயார்க்கு, புளோரிடா எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். ஸோ நியூயார்க்கு, நியூ ஜெர்சி இதுல இருக்காங்க. இந்த பகுதியில தான் இருக்காங்க. இப்ப அவருக்கு அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காரா? இப்ப எம்பசிக்கு ஏதாவது போனாரா உங்க வீட்டுக்காரர்? சார் லாஸ்டா போன ஜூன்ல ட்ரை பண்ணோம். 2 பேருமே பண்ணோம். அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அவங்க கேட்ட பேப்பர் இல்லையா? ஆமா சார். என்ன இல்ல டாக்குமெண்ட் கேக்குறாங்க? என்ன மாதிரி கேக்குறாங்க? டாக்குமெண்ட்னா விசால நாங்க 160 ஃபார்ம்ல பண்ணும்போது எங்களோட சைடுல இருந்து ஒரு சில தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். சோ அதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்ப இன்னும் நாங்க நெக்ஸ்ட் அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணுங்க, கிடைக்கும். ஒரு 4 மாசம் கழிச்சு அப்ளை பண்ணுங்க, இப்ப வேண்டாம். சரியா? இப்ப டிரான்சிட்ல இருக்கு. சோ இந்த கட்டத்தின் அடிப்படையில இது சொல்லிட்டு இருக்கோம். வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் வந்துச்சு, அது வந்து இங்க டேமேஜ் ஆயிருக்கு. அதனால அது பூர்த்தி அடையல. அதே மாதிரி பாருங்க, இங்க ஜாதகப்படி 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அதுவும் இங்க பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த குருவினுடைய நகர்வை வச்சு அடுத்து மாறும். எம்டி கட்டத்தை வச்சு இவ்வளவு தூரம் சொல்லலாம். சரியா? இப்ப உங்களுக்கு சமீபத்துல டிசென்ட்ரி பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சா இந்த 1 மாசத்துக்குள்ள? ஆமா சார். வந்துச்சா? 5ஆம் இடம் வயிறு பெருசா இருக்கா? 6ஆம் இடம் திருத்திருச்சா? 6ஆம் இடம் உணவு, 6ஆம் இடம் உணவு, 6ஆம் அதிபதிக்கு அதிபதி பாய்சன் கிரகத்தோட சேர்ந்திருக்காரு. ஸோ ஃபுட் பாய்சன் வந்திருக்கும். ஸோ எம்டி கட்டத்தை போட்டு இப்படியே சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டோ பாஸ்போர்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது முக்கியமானது ஏதாவது சர்டிபிகேட் ஒன்று ஏதாவது வர வேண்டியது இருக்கா? பேப்பர் ஒர்க்கு வர வேண்டியது இருக்கா? ஒன்று ஆதார் கார்டுலயோ ஏதாவது ஒரு திருத்தம் பண்ண வேண்டியது இருக்கா?
பாஸ்போர்ட்ல இருக்கு சார். பாஸ்போர்ட்ல தப்பா இருக்கா? ஆமா அட்ரஸ் சார். தப்பா இருக்கா? இன்ஷியல் தப்பாயிடுச்சா? இனிஷியல் தப்பா இருக்கு. ஏன்னா இந்த 3ஆம் இட ஆவண ரெக்கார்டு இது அடி வாங்கிருச்சு. அத திருப்பி மாத்தி கொடுக்க சொல்றாங்களா? அந்த ஆமா. பாஸ்போர்ட் பிரகாரமும் ஆதார் கார்டு பிரகாரமும் அட்ரஸ் தப்பா இருக்கா? அதான் சார் ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட்ல என்னோட பேர் இருக்கு. அவங்களோட பேர் வந்து என்னோட பாஸ்போர்ட்ல இல்ல. அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கு சார். அந்த இதுல இருக்கு. சரி. இதுல யாருக்கா செல்வம்னு யாருக்கா பேர் இருந்துச்சாமா? செல்வராஜ், சேகர், குணசேகர், சேகர் மாமனார் பேர். மாமனார் பேர். நீங்க ஒரு படிப்பு 2வது படிப்பு மாத்தி படிச்சீங்களாமா? ஆமா சார். படிச்சது ஆர்ட்ஸ் படிச்சுட்டு வேற மாத்தினீங்களா? ஆமா சார். வேற ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு ஹிஸ்டரி மாறிட்டேன் சார். சிலபஸ பாதியிலே கட் பண்ணிட்டு மாத்தினீங்களா? ஆமா சார். சரி. இங்க சென்னையில தான் படிச்சீங்களா? ஆமா சார். இதே ஓஎம்ஆர் சைடுல தான் படிச்சீங்களா? ஓஎம்ஆர் சைடுலனா அதாவது ஆரம்பத்துல கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல தான் படிச்சீங்களா? ஆமா. ஸ்ரீ கிறிஸ்டியன் ஜோசப் ஸ்கூல்ல ஹையர் படிச்சீங்களா? செகண்டரி ஸ்கூல். சரி. கல்லூரி வந்து அதே கல்லூரியில படிச்சீங்களா? இல்ல சார் கவர்மெண்ட் காலேஜ்ல. கவர்மெண்ட் சூரியன் கவர்மெண்டா இருக்கலாம், அதையும் எடுக்கலாம். ஆனா இங்க இந்த புதன் வீட்டை அந்த கேது இங்க பாக்குறதுனால இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் இன்னைக்கு விருச்சிகத்துல இருக்காரு இன்னைக்கு. ஸோ அது வந்து லக்கணப்படி இது 8ல இருக்கு. அப்போ படிப்புக்கும் 2வது படிப்புக்கும் சம்மந்தம்லாம் படிச்சிருப்பாங்க, மாறி இருப்பாங்க. இந்த சந்திரனே இன்னைக்கு விசாக நட்சத்திரத்துல இருக்காரு. ஸோ எம்டி கட்டத்தை வச்சு எப்படி சொல்றோம் அப்படின்னா கோச்சார கிரகங்களை பிக்ஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். வெறும் கட்டத்தை மட்டும் வச்சும் சொல்லலாம். இந்த பேர் கேட்கறது, லொகேஷன் கேட்கறது வந்து அதுல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார பிளானட்டை வச்சு கேட்கறது. தெரியாமா? இல்ல யாருக்காவது சசிரேகா, சசிகலான்னு யாருக்கா பேர் இருக்கா உங்க வீட்டுல? சசின்னு யாருக்கா பேர் இருக்கா? இருக்கு சார். தாரணி, தரணி இப்படி யாருக்கா பேர் இருக்கா? தாரணி. யாரு? அவரோட அக்கா பசங்க சார். தரணின்னு யாருக்கா பேர் இருக்கா? தாரணி இந்த மாதிரி பேர்கள்லாம் வரும். அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த பேர்கள்லாம் வரும். இதுல சந்திரிகான்னு யாருக்கா பேர் இருக்கா? சந்திரான்னு, அமுதா சந்திரான் யாருமா? அமுதான் இருக்காங்க. யாருமா? அவங்க அத்தை பேரு. அமுத பிரியா, கவி பிரியா. பிரியா யாரு? அவங்க ஃப்ரெண்டு சார். சொன்னல வளைகாப்பு. இப்ப வளைகாப்பு போனீங்களே இந்த பேர்கள்லாம் வரும். சரியா? நீங்க வச்சிருக்கிறது டிவிஎஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா அல்லது ஹோண்டா வச்சிருக்கீங்களா? எது வச்சிருக்கீங்க? யமகா வச்சிருக்கீங்களா? 3ல எது வச்சிருக்கீங்க? ஹீரோ தானே? ஹீரோ ஹோண்டாவா? ஹீரோ வண்டி. ஹீரோல அது பேர் என்னது? வண்டி பேரு பிளஷரா? ஹீரோ வண்டி வச்சிருப்பீங்க. இப்ப மேற்கொண்டு வேற ஏதாவது படிக்கணும்னு ஏதாவது தோணுதாமா? தோணுதா சார்? ஏதாவது கோர்ஸ் படிக்கணுங்கிற என்ன வருதா? என்ன இது விஷுவல் சம்பந்தமாவா? இல்ல விஸ்காம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. இதுவும் படிக்கணுங்கிறீங்க, வெளிநாட்டுக்கு போகணுங்கிறீங்க. ரெண்டுமே பண்ணுவோம் சார். சரி, படிக்கிறதா படிக்கலாம். சரியா? இப்ப கொலுசு ஏதாவது மிஸ் ஆச்சா? கொலுசு ஏதாவது மாத்தினீங்களா? அழிச்சு செஞ்சீங்களா? கொலுசு மாத்தி கொடுத்தேன். அம்மாக்கு மாத்தி கொடுத்தேன் சார். சரி, மாத்திட்டீங்க அவ்வளவுதான். அது நீங்க அழிச்சாலும் சரி தொலைச்சாலும் சரி மாத்திட்டீங்களா இல்லையா? மாத்திட்டேன் சார். அம்மாவுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? சரி. யாருக்கா சுகாசன் யாருக்கா பேர் இருக்காமா? சுபாஷ் இருக்காங்க. சோசியம் கரெக்டா? இவ்வளவுதான் எம்டி கட்டத்தை வச்சு இவ்வளவுதான் அடிக்கலாமா? கண்டிப்பா சார். எம்டி கட்டம்னாலே இதை வச்சு எப்படி சொல்ல முடியும்? இது ஃபுல்லா மைண்ட் இதுக்குள்ள ஓடணும். இதுல என்னன்னா இந்த பேர்கள் கேட்கறது வந்து பிளானட் எம்டி கட்டம் மிக்ஸ் பண்ணணும். டிரான்சிட்டை மிக்ஸ் பண்ணாம நீங்க எம்டி கட்டத்தை ஒண்ணும் சொல்ல முடியாது. பல்லுல பிரச்சனை டாக்டர் பார்த்தாரா உங்க வீட்டுக்காரு? இப்ப நாய் ஏதாவது குறுக்க வந்துச்சாமா வண்டியில? அது சொன்னல சார், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி இருந்தேன் இல்லையா? ஆமா. அப்போ நாய் குறுக்க வந்தா கீழே விழுந்தாரா? யார் உங்க வீட்டுக்காரா? அது ஏதாவது பிரவுன் கலர் டாக்காமா? நான் அப்ப கூட இல்ல சார். தலையில அடிபட்டுச்சு அவருக்கு? கால்ல அடிபட்டுச்சு. அடிபட்டு செருப்பு டேமேஜா வேற செருப்பு மாத்தினாரா? செருப்பு மாத்திட்டாரா? பிஞ்சு வச்சா? சரி. அது ஏதாவது பல்சர் வண்டியா அல்லது இந்த பிளாட்டினா இந்த மாதிரி வெஹிக்கிளா? பஜாஜ் வெஹிக்கிளா? பஜாஜ் வெஹிக்கிள். பஜாஜ்ல பிளாட்டினாவா என்ன வண்டி? அவ்வளவு கிளியரா தெரியல. செவ்வாசூரியன் தான் பஜாஜ். போங்கம்மா. அதே செவ்வாசூரியன் தான். பல்சர் கம்பெனி வந்து பஜாஜோட தானம்மா பல்சரு. சோ இப்படிலாம் சொல்லலாம். நீங்க குடியிருக்கிற வீடு அகலம் கம்மி நீளமா இருக்காமா? அகலம் கம்மி நீளமா இருக்கு. ஏன்னு பாருங்க, இது நீளமா இருக்கா, இது அகலம் கம்மியா இருக்கா? இது 1 2 3 4ஆம் இட வீடு இங்க பாருங்க செவ்வக வடிவில் அவங்க போட்டிருக்காங்க. அப்ப அவங்க குடியிருக்கிற வீடு அகலம் கம்மி நீளமா இருக்கும். இதுல ஜன்னல் குறைவா இருக்காமா? ஜன்னல் ரொம்ப குறைவா இருக்கா இல்ல ஜன்னலே இல்லையா? ஜன்னல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எத்தனை ஜன்னல் இருக்கு? மொத்தமே 2 ஜன்னல். வீடு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு பெருசு? 500 to 600. 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ஜன்னல் தான் வச்சிருக்காங்களா? சூரிய வெளிச்சம் வராத வீடா இருக்காமா? ஆமா. பெட்ரூம்ல வரும் சார். மேற்கு பக்கம் வருமா? வீடு கிழக்கு பார்த்த வீடாமா?
ஈஸ்ட் வீடு தான் சார். ஈஸ்ட் வீடு. ஆனா பின்னாடி தான் வருது உங்களுக்கு சன்லைட். ஆமா, அப்ப ஆமா. முன்னாடி முன்னாடி Coveredல ஆப்போசிட்ல இருக்கு. வீடுகள் இருக்கா? ஆமா, ஆமா. அப்ப சன்லைட் வராது. இருட்டடிச்ச வீடு. கட்டத்தை வச்சு சொல்ல முடியாத மேட்டர்லாம் எதுவுமே கிடையாது. இதுல அப்புறம் ஏடிஎம் கார்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சாமா? ஆ, உங்க கார்டோ இல்ல உங்க வீட்டுக்கார கார்டோ ஏடிஎம் கார்டு மிஷின்ல மாட்டி பிளாக் ஆச்சா? வேற புதுசா கார்டு வாங்குனீங்களா? கார்டு டைம் முடிஞ்சிருச்சுன்னு புதுசா. சரி, ஒண்ணு காரே முடிஞ்சு வச்சு புது கார்டு அப்ளை பண்ணி ஆமா, வாங்கிட்டீங்க. அது தவறான அட்ரஸ் போய் திருப்பி வந்துச்சா? ஆமா சார். அது துறைப்பாக்க அட்ரஸ்க்கே போயிடுச்சு. மறுபடியும் திருப்பி பல வர வச்சு வாங்கிட்டீங்க. அது இப்ப இந்த 1 மாசத்துக்குள்ள நடந்துச்சா? ஆமா சார். இதெல்லாம் சொல்லலாம். இப்படிதான் சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. வேற என்ன கேக்குறீங்க? கண்டிப்பா சார். வெறும் கட்டத்தை வச்சு என்ன சொல்லிடுவாங்க, என்ன தெரிஞ்சிரும்னு யோசிச்சேன். ஆனா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சார். ரொம்ப தேங்க்யூ. நன்றிமா, நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வெளியில பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1ன்னு டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.